ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டார்வின்ஸ் கேம் சீசன் 1 எபிசோட் 8. உண்மையான ட்ரெஷருக்குள்ள கீயை வாங்கிட்டு தந்துருந்தேன். என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சிஜில யூஸ் பண்ணி ரியோஜி வந்து நம்ம ஹீரோ பேசுறது பொய் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். காணமே ஏன்டா இப்படி முட்டாள்தனம் பண்ற, அதுலயும் நீ போய் வர சொல்ற. இந்த எயிட்லாண்ட்ல இருக்கிற மத்தவங்களை கூட சமாளிச்சிடலாம். ஆனா இந்த வாங் இவன் ஒரு பெரிய சைக்கோ. என் தம்பியை என் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணா. நான் இவனை சாவடிக்கிறது தான் முக்கியம். இப்பவுமே பாம வெடிக்க வச்சா இவன் டெலிபோர்ட் ஆயிடுவான். இவன் தப்பிக்க முடியாத டைமிங்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைக்கோ பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒத்து வர மாட்டானே அப்படின்னு சொல்லி ரியோஜி யோசிச்சுட்டு இருக்கான். உன்னை கொன்னுட்டு கூட நான் அந்த சாவியை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு வாங் சொல்லவும், என் உயிருக்கு சேஃப்டி இல்லைன்னா அப்ப எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை வச்சு அந்த கீயை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்றான். ரியோஜி அவன் சிஜில யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு தெரியுது. ஓ அப்படியா, நீ ஷூட் பண்ணிக்க, எனக்கு ஒன்னும் கவலை இல்லை அப்படின்னு வாங் சொல்றான். என்ன வாங்கும் இதை நம்பிட்டானா? அவனும் போய் தான் சொல்றான் அப்படின்னு சொல்லி ரியோஜி பார்த்துட்டு இருக்கான். இந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க கிட்ட மட்டும் தான் டைமண்ட் ரிங்கோட கோட் இருக்கு. அதை வச்சு தான் நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த கோட் 888001. இதை பாதியா பிரிச்சோம்னா 888001. ஹாச்சி அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஹாச்சிக்கோ ஸ்டாச்சு தான் அது குறிக்குது. இந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்ல தான் அந்த ஸ்டாச்சு இருக்குது. 001 அது ஒரு டெபாசிட் பாக்ஸ் தான் குறிக்குது. அந்த பாக்ஸோட கீ தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ சொல்ற எல்லாமே பொய் தான். பாஸ், நமக்கு என்னமோ இது பெஸ்ட் டீல் மாதிரி தான் தோணுது. அவனை உயிரோட விட்டுலாமே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்லவும், நிறைய ரிங்கு கலெக்ட் பண்ணா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் தான். ஆனா அந்த ட்ரெஷர் கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய பிரைஸா தான் இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங் வந்து ஒத்துக்கிடுறான். பட் இவனை நாங்க ஆல்ரெடி டார்ச்சர் பண்ணி கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இவனை உயிரோட விட முடியாதுன்னு வாங் சொல்லவும், எனக்கு கவலை இல்ல, அவனை நான் அந்த கேம்ல பாதையில தான் மீட் பண்ணேன். நீங்க அவனை சாவடிக்கலாம், எனக்கு நான் உயிரோட இருந்தா போதும் நம்ம ஹீரோ சொல்றான். ரியோஜி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோ உண்மை சொல்றானா பொய் சொல்றானாங்கிறது அவனுக்கு தெரியும். அவனை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பொய் தான் சொல்லியிருக்கான். தேங்க்ஸ் காணமே, என்னோட இந்த லைட் டிடெக்டர் பவர் ஒன்னுக்கு பிரோஜனம் இல்லாததுன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் யூஸ்ஃபுல்னு இன்னைக்கு ஒன்னால தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாம அழுத்தி வாங்க சாவடிச்சிடலாம் ரியோஜி ரெடியா நிக்கிறான். ஒருவேளை நீ பொய் சொல்லி எங்களை ஏமாத்தினா என்ன பண்றது அப்படின்னு வாங்க கேட்கவும், அப்படின்னா இந்த நீ ஏன் இதை நல்லா ஒத்துப்பாரு அப்படின்னு சாவியை தூக்கி அவன் பக்கமா போடுறான். வாங்க இப்ப ஃபுல்லா சாவி மேலதான் கான்சென்ட்ரேஷனா இருக்கான். இப்ப கண்டிப்பா அவனால் டெலிபோர்ட் ஆக முடியாது, இவனை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாம அழுத்தலாம் ரியோஜி போகும்போது, இந்த கேம்ல நீங்க கடைசி வரை உயிரோட இருந்தாலே ஜெயிச்சிருவீங்க, வேற எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற மிஷின்ல நம்ம ஹீரோ பாஸ்வேர்டை போடுறான். அந்த டைமண்ட் ரிங்கோட கோட் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டை குறிக்குது. அந்த டேட்ல தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புக் ரிலீஸ் ஆயிருக்கும். பட் ஒரு 6 டிஜிட் நம்பர் அது மட்டும் இடிக்குது. இது எதுக்குள்ளதா இருக்கும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு, இது கண்டிப்பா ஒரு பாஸ்கோடா தான் இருக்கும். 6 டிஜிட் பாஸ்கோட என்டர் பண்ற மாதிரியான மிஷின் ஒன்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவை ரீன் அனுப்பி வச்சிருக்கா. சாரி, அது என்னோட ஸ்கூட்டர் கீ தான். உண்மையான ட்ரெஷர் இங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையான ட்ரெஷரை நம்ம ஹீரோ எடுத்துட்டான். வாங் செம டென்ஷன் ஆகுறான். ஆனா வாங்கால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா கேம் முடிஞ்சதுனால இப்ப எல்லாருமே டெலிபோர்ட் ஆகுறாங்க. உன் ஃபேஸை நான் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன்டா, கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு வாங் சொல்லவும், ஆனா உன்னோட கேவலமான மூஞ்செல்லாம் நான் மறந்துடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். ட்ரெஷர் ஹண்ட் ஈவென்ட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு ஸ்வே கேட்கவோ, கண்டிப்பா நம்ம டீம் தான் அப்படின்னு சூக்கா சொல்றான். நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காமிக்குது. கேசினோல பெட்டிங் வச்சு விளையாண்டவங்க எல்லாருமே இதை எதிர்பார்க்கல. யாருமே இவன் மேல பெட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை நடத்தினவா சொல்லவும், நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு மாஸ்க் போட்டவா சொல்றா. ஏன்னா அவ நம்ம ஹீரோ மேல தான் பெட் பண்ணிருக்கா. என்னோட வின்னிங் பிரைஸ் நானே போய் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவ கிளம்புறா. ஒரு வழியா இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகுறான். சரி அதுல என்னதான் இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. இந்த போனுக்காகவா நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம் நம்ம ஹீரோ பார்த்தா அதுல ஒரு கால் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் காணமே ட்ரெஷர் ஹண்ட் ஈவென்ட் வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லவும், யார் நீ நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லவும், நீ தான் அந்த கேம் மாஸ்டரான்னு கேட்கவும், கரெக்டா கெஸ் பண்ணிட்ட, நீ வின் பண்ணதுக்காக போனஸ் 1000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ போன்ல மெசேஜ் வருது. இப்போ நம்புறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உன்னோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்க தான் கிடைச்சோமா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேமை கிரியேட் பண்ணி வச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன்ல கத்தவும், முதல்ல டென்ஷன் ஆகிறத நிப்பாட்டு, அப்புறம் நான் ஒருத்த மட்டும் இந்த கேமை உருவாக்கல, நிறைய பேர் சேர்ந்து தான் உருவாக்கி இருக்காங்க. பட் இந்த கேமை டிசைன் பண்ணதும் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதும் நான் தான். நீ இந்த கேமை கிளியர் பண்ணதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து பாயிண்ட்ஸ் போகும். நீ கலெக்ட் பண்ண ரிங் அப்புறமா ஃபைட் பண்ணது கடைசியா ஜெயிச்சது இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா உனக்கு 5000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் பாயிண்ட்ஸ் மட்டுமே ஒரு பெரிய விஷயமா இருக்காதுல்ல. ஸோ இந்த கேமை நீ வின் பண்ணதுக்காக உனக்கு ஒரே ஒரு விஷ் நிறைவேற்றப்படும். உன்னோட விஷ் என்னங்கிறத கோபப்படாம தெளிவா கேளு. ஏன்னா அந்த சான்ஸ் ஒரு தடவை தான் கிடைக்கும். அதுக்குன்னு நீ இம்மார்டலா மாறணும், இல்ல இறந்து போனவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வரணும், இந்த மாதிரி கேட்டா என்னால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேமையே மொத்தமா நிறுத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி, அது என்னோட கோலுக்கு எதிரானது. இப்ப நான் உன்னை எந்த மாதிரி கேட்க சொல்றோம்னா, ஒரு லேடி ஜெயிச்சதுக்காக கெசினோ நடத்தணும்னு கேட்டா பெர்மிஷன் கொடுத்தேன். இன்னொருத்தன் ஒரு பிளேயர் கூட ஃபைட் பண்ணணும்னு கேட்டா அதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி ஏதாச்சும் கேளு அப்படின்னு சொல்லி அது சொல்லவும், அப்படின்னா அந்த கேமை நிப்பாட்டவே முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு 2 வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வழி நேர்மையான வழிதான். யாராச்சும் ஒரு பிளேயர் இந்த கேமோட அப்ஜெக்டிவ் அடைஞ்சு வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேம் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா
ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கண்டுபிடிச்சு கொண்டுட்டு இந்த டார்வின்ஸ் கேமை கண்ட்ரோல் பண்ற சர்வரை அழிச்சிட்டாலும் இந்த கேம் முடிஞ்சிரும் அப்படின்னு கேம் மாஸ்டர் சொல்லவும் யாரையோ கொலை பண்ணக்கூடாது, இல்ல என்ன யாராச்சும் கொலை பண்ண வந்தா அவங்க கிட்ட இருந்து நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும், அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்னோட ப்ரிவிலேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லி எதையோ கேட்கறான். பட் அது என்ன ப்ரிவிலேஜ்ங்கிறத நமக்கு காமிக்கல. ஹேய், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, இதை நான் நிறைவேற்றுறேன். அப்புறம் உன்னோட பவர் ஃபயர் காட் ஆஃப் அயன், ஒரு புது வகையான சிஜிஎல், இதுதான் நான் உன்னோட பவருக்கு கொடுக்குற நேம். முடிஞ்சா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவா அவன் டெலிபோர்ட் பண்ணிருந்தான். அண்ட் அந்த போனுமே இப்போ டெலிபோர்ட் ஆயிருது. இப்போ 3 மாசம் கழிச்சு நமக்கு காமிக்கிறாங்க. ஹோட்டல் எரிஞ்சு விழுந்தது ஏதோ டெரரிஸ்ட் தான் அட்டாக் பண்ணிருக்காங்க, ஆனா அதை பண்ணது யார் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு நியூஸ்ல சொல்றாங்க. 3 மாசமாக்கியும் நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸுமே கிளாஸுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வருத்தப்படுறான். ஏன்னா நாளைக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகுது, இவங்க ட்ரிப் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ சோகா வந்துட்டு ஒரு கதை சொல்றா. 3 பண்ணிங்க தான் வீட்டை விட்டு சிட்டில வாழ்றதுக்காக போச்சு. முதல்ல ஒரு பண்ணி ஸ்ட்ராவை வச்சு வீடு கட்டுச்சு, ரெண்டாவது பண்ணி வுட்ஸை வச்சு, மூணாவது பண்ணி பிரிக்ஸை வச்சு. அப்ப ஒரு வுல்ஃப் வந்து ஸ்ட்ரா வீட்ல இருக்கிற பண்ணியை ஈஸியா கொண்டுட்டு வுட் ஹவுஸ்ல இருந்த பண்ணியை எரிச்சு சமைச்சு சாப்பிட்டுருச்சு. ஒரு ஹேமரை வச்சு பிரிக் ஹவுஸை உடைச்சு அதுக்குள்ள இருந்த பண்ணியவோ சாப்பிட்டு நம்ம ஹீரோ ஃபாக் ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சோகா கதை முடிஞ்சதுன்னு சொல்றா. நான் கேள்விப்பட்ட கதை இப்படி இல்லையே அப்படின்னு ஸ்வீ சொல்லவும், இந்த கதையில இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு சோகா கேட்கவும், நம்ம என்னதான் பண்ணாலும் சரி நம்ம பண்ணியா பிறந்தா நிறைய நம்மள சாப்பிட்றோம், இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரலா அப்படின்னு ஸ்வீ கேட்கவும், இல்ல நம்ம எதிரிக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு ரொம்பவோ ஸ்ட்ராங்கான ஒரு வீடு வேணும், சோ ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸ் தான் நம்ம ஃபேமிலிக்காக நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சோகா சொல்லவும், என்ன நீங்க புதுசா ஒரு வீடு வாங்க போறீங்களா அப்படின்னு அவ கேக்குறா. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து புது வீடு வாங்குறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கிளான் ஆரம்பிச்சிருக்கான், இதுல இந்த எல்லா மெம்பர்ஸுமே தங்குறதுக்காக தான் இவங்க ஒரு வீடு பாத்துட்டு இருக்காங்க. ட்ரெஷர் ஹண்ட்ல இவங்களும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணதுனால இவங்களுக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். சோ பணத்தை பத்திலாம் இவங்களுக்கு இப்ப கவலையே இல்ல. சோ ஒரு பெரிய பில்டிங்கா இப்ப சோகா வந்து டிசைட் பண்றா. அந்த ஃப்ளோரிஸ்டான ஹிராகியோட பொண்ணை இப்ப காமிக்கிறாங்க. குட் மார்னிங் மேடம், நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் ஆகவும், சாரிங்க நான் ஒரு மைனர் தான், சோ என்னால இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட முடியாது அப்படின்னு அவ சொல்லவும், இல்ல உங்க அப்பா இறந்து போனதுக்கான இன்சூரன்ஸ் உங்ககிட்ட கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அவ அப்படியே கதறா. ரீன் இது எல்லாத்தையும் வெளியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. பணத்தை அவங்க வாங்கிக்கிடல, ஸோ நான் என்னோட செக்கை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரீன் சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், மிஸ்டர் கானமேவோட கிளான்ல நீங்க இருக்கிறீங்க, முடிஞ்சா என்ன அவரை மீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லவும், இன்ஃபர்மேஷனை வேற லெவல்ல கலெக்ட் பண்றீங்க போலியா அப்படின்னு ரீன் சொல்லவும், உங்க லெவலுக்கு இல்ல அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சோஜினே வெளியே ஓடி வந்துட்டு அப்படியே ரீன் மேல மோதிடுதா. அச்சோ சாரி, தெரியாம மோதிட்டு உங்க கை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ இவங்க 2 பேரும் ரூஃப் டாப்ல போய் பேசுறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஆள் வந்து எனக்கு செக் கொடுத்துட்டு போனாரு, ஆனா இவ்வளோ பெரிய அமௌண்ட் இதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சோஜனே சொல்லவும், அது உண்மையா இல்லையாங்கிறத நீயே பேங்க்ல போட்டு செக் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி ரீன் சொல்றா. இல்ல இது பொய்யா தான் இருக்கும், ஏன்னா எங்க அப்பா இறந்து போனதுல தான் இந்த பணம் வந்துச்சுன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவ அளவும், நான் ஒரு இன்ஃபர்மேஷன் புரோக்கர், உங்க அப்பா எப்படி செத்தாருங்கிற டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரீன் அவ விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போகவும், எங்க அப்பா உனக்கு தெரியுமா ரீன் அப்படின்னு அவ கேட்கறா. என்ன எல்லாரும் அனாலிஸ்ட்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. வாங்க ரியோஜியோட கையை வெட்டியிருப்பான். பட் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டதுக்காக டோன்ஜோ பாக்ஸிங் கிளப்ல இருக்க ஒரு லேடியோட சிஜிஎல் ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி ரியோஜியோட கையை பழையபடியே ஹீலிங் பண்ணியிருந்தாங்க. ஆமா நீங்க 2 பேருமே ரஷ்யன்ஸ் தானே, எப்படி ஜாப்பனீஸ் பேர் வச்சிருக்கீங்கன்னு ரியோஜி கேட்கவும், நாங்க ஒரு பெரிய ஜப்பான் ஃபேன் அப்படின்னு சொல்றா. நீங்க எனக்கு செஞ்சது ஒரு பெரிய உதவி, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரியோஜி சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், கானமி கேட்டிருக்கான் பண்ணாம இருப்போமா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமா அந்த டான்ஜோ கிளப்ல இருக்கிற எல்லாருமே டார்வின்ஸ் கேம்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரியோஜி கேட்கவோ, இல்ல குறிப்பிட்ட சில பேர் தான் இருக்காங்க அப்படின்னு டான்ஜோ சொல்றான். ஆமா நீ எதுக்காக இந்த கேம் விளையாட ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி ரியோஜி கேட்கவும், எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டருக்குமே தங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணாலோ, கன்னை வச்சு அட்டாக் பண்ணாலோ, இல்ல பீரங்கியை வச்சு அட்டாக் பண்ணாலோ தங்களால தோக்கடிக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டோஜோ சொல்லவும், பீரங்கியை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா அப்படின்னு ரியோஜி சொல்லவும், 1-on-1 ஃபைட்டா இருந்தா நான் தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி டோஜோ சொல்றான். மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இனுக்காயும் அந்த இடத்துல தான் நிக்கிறான். நீ கேட்ட மாதிரியே உன் ஆளோட கையை சரி பண்ணியாச்சு, உனக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாச்சு, உன்னோட கிளான் மெம்பர்ஸோ டோஜோ பாக்ஸிங் கிளான் மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு தானே நீ ஆசைப்படுற, நீ கேட்ட ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன், நீ என்ன பேசினங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி டோஜோ கேட்கவும், இங்கேவா சொல்லணும் இல்ல அப்புறம் சொல்லவான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ அதை அப்புறமாவே சொல்லு, பட் அதுக்கு முன்னாடி நீ ஒரு கிளானோட லீடரா தான் எங்க கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட, நாங்க உங்க கிளான் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா நீ லீடரா இருக்கிற தகுதியானவனான்னு தெரிஞ்சுக்கணும், நான் உங்க கூட 1-on-1 ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டோன்ஜோ சொல்றான். என்னோட சிஜிஎல் பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு தானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு டோன்ஜோ சொல்றான். நம்ம ஹீரோவும் ஓகேங்கிறான். நம்ம ஹீரோவை தேடி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோ இல்லன்னு கிளம்ப போகவும் பார்த்தா எய்ட்லானோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் அங்க இருந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை கடத்திருந்தான். எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ஸ்ல நிறைய டீடைல்ஸ் இருக்குங்கிறதுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் மட்டும் நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு கதை போக போக இருக்கிறதுல புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் அது வேற லெவல்ல இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.